Hi students, this is Vijay Max. Exercise 2.8, question number 2. Show that root 3 by 2 plus I by 2 whole power 5 plus root 3 by 2 minus I by 2 whole power 5 equal to minus root 3. So first left hand side la first term எடுத்துக்கலாம் root 3 by 2 plus I by 2 whole power 5. இது வந்து rectangular form. இது வந்து polar form நம்ம மாத்தணும். ஸோ நம்மளுக்கு டேபிள் வேல்யூஸ் தெரியும்போது டைரக்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் பார்ட் வந்து அப்படியே காஸ் கூட கம்பேர் பண்ணணும், இமேஜினர் வந்து சைன் கூட கம்பேர் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்னா காசு, ஒய்னா சைன். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரூட் 3 பை 2 வந்து காஸ்ல எப்போ வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ காஸ்ல ரூட் 3 பை 2 எப்போ வரும் பார்த்தீங்கன்னா காஸ் 30 டிகிரி. இட் மீன்ஸ் ரேடியன் சொல்லும்போது காஸ் 5/6 பிளஸ் அதே மாதிரி ஐ இன்டூ சரிங்களா. இமேஜினர் பார்ட் பாருங்க 1/2, அதாவது ஒய்யோட வேல்யூ 1/2. ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா சைனோட கம்பேர் பண்ணணும். சைன்ல எப்போ நம்மளுக்கு 1/2 வரும்னா சைன் 30 டிகிரி. இட் மீன்ஸ் சைன் 5/6. இது ஏதாவது ஒரு ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சாவே போதும். ஏன்னா ஆங்கிள் வந்து இங்க 5/6 இங்க 5/6 தான் வரும். ஸோ மறக்காம ஹோல் பவர் 5 அப்படின்னு எழுதுங்க. ஸோ தென் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n. இந்த பவர் என்ன வந்துச்சுன்னா டிமோசர் கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த 5 இந்த ஆங்கிள் வந்து மல்டி பண்ணி எழுதிக்கலாம். அதான் நமக்கு டிமோசர் கண்டிஷன் அப்படின்னா சரிங்களா. அப்ப இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ் ஆஃப் 5π/6 plus I sin of 5π/6. ஓகே, இது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் 1 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தது செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். இந்த செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பிளஸ் ஒரு இடத்துல அப்படியே மைனஸை சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு அதுதான் நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் the first equation பாருங்க, they replace I by minus I அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்டா செகண்ட் டேர்மோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இதுல அப்படியே பாருங்க பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரூட் 3 by 2 இந்த பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ் I by 2 ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு இந்த மாதிரி ரைட் சைட்ல காஸ் 5π/6 மைனஸ் ஏன்னா ஐ இடத்துல மைனஸ் ஐ, அப்போ மைனஸ் ஐ சைன் 5π/6. திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் 2. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம போற கொஸ்டின் பாருங்க ஆட் பண்ணும். இப்போ என்ன பண்ணலாம், ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 we get ஆட் பண்ண பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரூட் 3 by 2 பிளஸ் I by 2 ஹோல் பவர் 5 பிளஸ் செகண்ட் பாருங்க ரூட் 3 by 2 மைனஸ் I by 2 ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு. ஸோ ரைட் சைடில் பாருங்க திஸ் இஸ் காஸ் 5π/6 பிளஸ் I sin 5π/6 plus cos 5π/6 minus I sin 5π/6 சரிங்களா. தென் பாருங்க இந்த sin 5/6 மைனஸ் sin 5/6 ரெண்டு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். cos 5/6 plus cos 5/6 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 times cos 5π/6. So 5π/6 it means 5 into 30 degree அப்படின்னு அர்த்தம். அதாவது 5/6னா 30 டிகிரி. 5 into 30 நம்மளுக்கு என்ன வரும், 150. 150 எந்த கோரண்ட், செகண்ட் கோரண்ட் ஆகும். அப்போ சைன் கோரண்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா 5π/6 5 minus 5/6 அப்படின்னு எழுதலாம். எப்படி நான் 5 மைனஸ் பிரிக்கிறேன், ஏன்னா சைன் கோரண்ட்னா 180 minus theta. ஸோ அதான் நம்ம 5 மைனஸ் பிரிக்கிறேன். செக் பண்ணி பாருங்க, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6π 6 மைனஸ் 1னா 5π. ஸோ கரெக்டா 5/6 வந்துடும். ஸோ 5/6 எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் 5 மைனஸ் 5/6 எழுதலாம். 5 மைனஸ் 5/6னா செகண்ட் கோரண்ட், சைன் கோரண்ட்ல காஸ் வந்து நெகட்டிவ் சரிங்களா. ஸோ 5 என்பது ஈவன் ஃபங்க்ஷன், நோ சேஞ்ச். காஸ் ஆஃப் 180 minus theta மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். இந்த 2 அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் 2 காஸ் தீட்டானா 5/6. ஸோ காஸ் 5/6 இட் மீன்ஸ் காஸ் 30 டிகிரி நம்மளுக்கு என்ன வரும், இது வந்து நம்மளுக்கு ரூட் 3 by 2. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ரூட் 3. ஸோ இதை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா
RHS. சரியா?